Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கேட்க வேண்டிய கேள்வி பொதுச்செயலாளர்கிட்ட என்னிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன். இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. குட்கட்சி விவகாரத்தில் நீங்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் அணுகுமுறை மூத்த தலைவர்கள் பலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக துவங்கப்பட்டது முதல் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவரான செங்கோட்டையன் கடந்த மார்ச்சில் பழனிசாமி மீதான தன் அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இதனால் பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பிரச்சனையை கிளப்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சிக்கு எதிராக அவர் எதையும் செய்யவில்லை. அதிருப்தி இருந்தாலும் கட்சிதான் முக்கியம் என செயல்பட்டார். இதனால் செங்கோட்டையனை நேரிலோ தொலைபேசியிலோ பழனிசாமி அழைத்து சமாதானப்படுத்துவார் என கட்சியினர் எதிர்பார்த்தனர். அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்நிலையில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள பழனிசாமியின் அணுகுமுறை மீண்டும் கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் திருப்பத்தூரில் பழனிசாமி பேட்டியளித்த போது உடனிருந்த மூத்த தலைவர் தம்பிதுரை குறுக்கிட்டு பேச முயன்றார். அதனால் கடுப்பான பழனிசாமி அவரின் கையை பிடித்து இழுத்து பேசாமல் தடுத்தார். அதுபோல மதுரையில் பழனிசாமியின் காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை தடுத்து வேறு காரில் வருமாறு கூறினார். தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜுவிடம் பழனிசாமி நடந்து கொண்ட விதம் அதிமுக முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. இந்நிலையில் பழனிசாமி மீது அதிருப்தி கொண்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, முன்னாள் எம்பி மைத்ரேயன், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் என அதிமுக பிரமுகர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருகின்றனர். இது கட்சியினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன், தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலர் தம்பிதுரை, செல்லூர் ராஜு ஆகியோரிடம் தொலைபேசியில் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர். இவர்கள் பழனிசாமிக்கு எதிராக விரைவில் போர்க்கொடி தூக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த போது இன்னும் சில பேச்சு வெளிவந்தது. கட்சியில் தன்னை விட சீனியர்களாக இருப்போரின் அதிருப்தியை களைய முற்படாமல் நடப்பது நடக்கட்டும் என நடந்து கொள்கிறார் பழனிசாமி. தம்பிதுரை போன்ற மூத்த தலைவர்கள் கூட தனக்கு ஈடாக பொதுவெளியில் பேசாமல் பொம்மை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால்தான் பலர் திமுகவுக்கு செல்கின்றனர். பழனிசாமி தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதிருப்தியாளர்களை வைத்து தேர்தல் நேரத்தில் அதிமுகவை உடைக்கும் வேலையை திமுக செய்யும். இதை உணர்ந்து பழனிசாமி செயல்பட வேண்டும் என்கின்றனர் அதிமுக நலம் விரும்பிகள்.